பொருள் விளங்கா கவிதை நீயடா. முன்னோட்டம். சார், ஒரு பக்கம் மட்டுமே கேட்டுட்டு ஒருதலை பட்சமா பேசுறது கொஞ்சமும் சரியில்லை. அங்க என்ன நடந்ததுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்றாள் தீக்ஷிதா வர்ஷினி சர்க்குண பாண்டியன். என்ன தெரியணும்? அதுதான் உங்க பின்னாடி வந்துட்டு இருந்த ராக்கியும் ஜெனிஷாவும் நடந்ததை சொல்லிட்டாங்களே, நீ புதுசா என்ன சொல்ல போற என்றதற்கு தீக்ஷிதா ஏதோ பதில் சொல்ல முயல. ஸ்டாப் இட் தீக்ஷி, இப்ப நீ போய் அவர்கிட்ட சாரி கேட்கணும். அது மட்டும் இல்ல, அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். சார், திஸ் இஸ் நாட் ரைட், ஐ காண்ட் என்றவளுக்கு அக்னி தன்னை இந்த நிலையில் நிறுத்தி காரியம் சாதித்துக் கொள்ள முயல்கிறான் என்பது நன்கு புரிந்தது. ஆனாலும் அவனை மீறி எதுவும் செய்ய முடியாததில் கண்கள் கலங்க சிறு தலைக்குழுக்களில் தன்னை சமன்படுத்தி தினமாக நின்றாள். லுக் தீக்ஷி, இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள எனக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகணும், இல்ல யூல் பி ஃபயர்ட். இங்க மட்டுமல்ல, உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டா நீ எந்த சேனல்லையும் வேலை பண்ண முடியாது, தெரியும் தானே என்று அப்பட்டமாக மிரட்ட அவளை விடவும் சுற்றி இருந்தவர்கள் தான் மிரண்டு போயினர். ஒரு முடிவோடு தன் அறையில் இருந்து புயலென கிளம்பி அக்னி இருந்த அறையை தட்டாமல் வேகமாக திறந்து தாளிட்டு திரும்பினாள் தீக்ஷிதா. அங்கே அவள் எண்ணத்தை பொய்யாக்காமல் அறையின் நடுவில் போடப்பட்டிருந்த ஒற்றை குஷன் சோஃபாவில் வலது காலை இடது கால் மீதிட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்தான் அக்னிமித்ரேஸ்வரன். அவளை எப்படி அவனிடம் வரவைக்க வேண்டும் என்ற வித்தை தெரிந்தவன் எல்லலாக தீக்ஷிதாவை பார்க்க அவளுக்கோ உள்ளுக்குள் பற்றி எரிந்தது. தீக்ஷிதாவின் கோபத்தை அலட்சியப்படுத்தியவனின் இடதுகரம் மீசையை முறுக்கிவிட அக்னியின் அதரங்கள் வெற்றி களிப்பில் மிளிர்ந்து கொண்டிருந்தது. எப்போதும் தன் உணர்வுகளை கட்டுக்குள் வைப்பவளின் முகத்தில் இருந்து எதையும் எளிதாக கண்டுபிடித்து விட முடியாது. ஆனால் அக்னி அதையெல்லாம் தகர்த்தெறிந்து தீக்ஷிதாவின் உணர்வுகளை தன் பிடியில் இறுக்கி பிடித்து ஆட்டுவிப்பதில் அவள் கோபம் இரட்டிப்பானது. அக்னியின் தோரணையில் கொண்ட சீற்றத்தை கட்டுப்படுத்தி வேகமாக அவன் அருகே சென்றவள் அதே வேகத்தோடு அக்னியின் உதடுகளை அழுத்தமாக சேர்ந்திருந்தாள். ஆரம்பித்தது மட்டும்தான் தீக்ஷிதா. ஆனால் சுதாரித்து அவள் விலகும் முன்னமே தன் முன்னே நின்றிருந்தவளை சுழற்றி அவன் மடியில் அமர்த்தி இருந்தான் அக்னிமித்ரேஸ்வரன். அக்னியின் கரங்களில் ஒன்று அவள் இடையோடு உறவாட மற்றொரு கரம் அவள் தாடையை அழுத்தமாக பற்றி கொண்டு முத்தத்தை தொடர்ந்தது. நிமிடங்கள் கரைந்த போதும் அக்னிக்கு அவளை விடுவிக்கும் எண்ணமே இல்லாததில் வலிய தன் உதடுகளை மீட்டெடுத்த தீக்ஷிதா அவனை முறைத்தாள். நாட் பேட் என்று அக்னி கண் சிமிட்டியதில் இன்னுமே கொதித்து போனவள், ஐ ஹேட் யூ ஈஸ்வர் என்று காரமாக சொல்ல, இட்ஸ் மை பிளஷர் என்றான் உல்லாசமாக. அவளுக்கு அழைப்பு வரவும் அதை துண்டித்தபடி, ஷூட் கேன்சல் இல்லதானே என்றாள். இல்லை என்பதாக அக்னி தலையசைக்கவும் அவனுக்கு நன்றி சொல்ல தோன்றாது கதவை நோக்கி சென்றவள் தாழ்பாலை திறக்கும் முன் தீக்ஷிதாவை சொடக்கிட்டு நிறுத்தினான் அக்னி. அதுதான் நினைச்சதை சாதிச்சாச்சே, இன்னும் என்ன என்று கோபம் ஆற்றாமையை விஞ்சிய சலிப்போடு அவள் திரும்பவும், சேஞ்ச் மை ஷர்ட் என்று அதிகாரமாக வந்தது அவன் குரல். ஈஸ்வரா என்று கட்டுப்படுத்தப்பட்ட கோபத்தோடு அவனை பார்த்தவளின் விழிகளில் விழுந்தது தண்ணீரில் நனைந்து போயிருந்த அவன் சட்டை. யூ டிசர்வ் திஸ் ஈஸ்வர். அத்தனை பேர் எதிரில் ஈஸ்வரா என்று கண்களை மூடி திறந்தவள், நிச்சயமா என்னால் செய்ய முடியாது ஈஸ்வர் என்று பிடிவாதமாக நின்றுவிட அவளையே அழுத்தமாக பார்த்திருந்தவன் தன் கைபேசியை எடுத்தான். அவன் செயலை உணர்ந்தவள், திஸ் இஸ் டூ மச், தேர் இஸ் அ லிமிட் ஃபார் எவ்ரிதிங் ஈஸ்வர் என்றால் எச்சரிக்கும் குரலில். இந்த ஈஸ்வரனுக்கு உன்கிட்ட லிமிட்டே கிடையாதுடி என்று தலை சாய்த்து கர்ப்பமாக சொல்ல வேறு வழி இல்லாமல் அவனிடம் திரும்பியவள் அக்னியின் சட்டையை கழற்ற முற்பட அவள் கரத்தை தடுத்து பிடித்தவன், அதுக்கு முன்ன என் முகத்தை துடை என்றான். இன்னுமா முகத்தை துடைக்காம இருக்கீங்க என்றவளின் விழிகளில் அவன் முகத்தில் ஆங்காங்கே இருந்த நீர்த்திவளைகள் முன்னுச்சி முடிகளிலும் கோர்த்திருப்பது விட, யூஆர் லிட்ரலி கார்னரிங் மீ ஈஸ்வர் என்றால் அடக்கப்பட்ட சீற்றத்துடன். தட்ஸ் மை பிளஷர் என்று அவளை சீண்டியவனிடம் ஆர்ப்பாட்டமில்லாத வெற்றி புன்னகை. மார்க் மை வேர்ட்ஸ், யூ ஆர் கோயிங் டு பே ஃபார் திஸ். நிச்சயம் இதுக்கெல்லாம் அனுபவிப்ப என்றதற்கும் தட்ஸ் மை பிளஷர் என்றான் சிரிப்போடு. ஈஸ்வரா என்று நெற்றியை பிடித்தபடி அறையை பார்வையிட்டவள் அங்கே இருந்த டிஷ்யூவை எடுக்கப் போக, எங்க போற என்றான். டிஷ்யூ எடுக்க என்றால் பொறுமையை இழுத்து பிடித்து. நோ என்றவனின் பார்வை அவள் மீது அழுத்தமாக படிந்த விதத்திலேயே அவன் நோக்கம் புரிந்தவள், நோ என்றால் அவனை விடவும் உறுதியான குரலில். ஓகே தென் என்று அலட்சியமாக சொல்லி கைபேசியை எடுக்க முயன்றவனின் முகத்தில் வந்து மோதியது தீக்ஷிதாவின் முந்தானை. ஆம், அவன் மீது ஊற்றிய நீரை முந்தானையால் துடைக்க வேண்டும் என்பதுதான் அக்னியின் கட்டளை. பொதுவாகவே சல்வார் குர்த்தியில் காணப்படுபவள் இன்றைய பிரத்யேக நேர்காணலுக்காக அவளுக்கு வழங்கப்பட்டிருந்த புடவையில் இருந்தாள். புடவை முந்தானையால் அக்னியின் முகத்தை துடைக்க கண்களை மூடியிருந்தவனின் அதரங்களில் புன்னகை உறைந்திருந்தது. அகெயின் ஐ ஹேட் யூ
என்றிட சிறு தோல் குலுக்கலோடு இட்ஸ் மை பிளஷர் என்றான். நவ் ஷால் ஐ கோ என்று இப்படி அவன் அனுமதிக்காக காத்திருக்க வேண்டிய நிலை தன் வாழ்வில் வரும் என்று தீக்ஷிதா கனவிலும் நினைத்ததில்லை. ஆனால் அக்னி இத்தனை விரைவில் அதை செயல்படுத்தியதில் தீக்ஷிதாவின் கோபம் பன்மடங்காக பெருகியது. ஷர்ட் என்றவன் இன்னுமே கண்களை திறக்காமல் இருக்க, ஈஸ்வரா என்றால் உரத்த குரலில். எஸ் என்றவன் இன்னும் சோஃபாவில் சாய்ந்து தளர்ந்தவாக அமர்ந்திட, உங்களை இல்லை, நான் ஏன் ஈஸ்வரனை சொன்னேன் என்றாள். ஓ என்றவனின் இதழ்கள் கேலியாக வளைய, இன்னுமே கோபம் குறையாமல் நின்றிருந்தவளை சடுதியில் இழுத்து மடியில் அமர்த்தி தன் வசப்படுத்தி இதழ்களை சிறைப்படுத்தி என்று தீக்ஷிதாவின் கோபத்தை அலட்சியமாக கையாண்டான் அக்னிமித்ரேஸ்வரன். தீக்ஷிதாவும் திமிராமல் அவனுக்கு குறையாத நிமிர்வோடு அக்னியை அழுத்தமாக பார்த்திருக்க, இது தாண்டி இந்த திமிர்தான் இன்னும் என்னை இம்ச பண்ணுது, இதை அடக்கி ஆளணும்னு தோணுது என்றான். யூஆர் கிராசிங் யுவர் லிமிட் ஈஸ்வர் என்றாள் அடிக்குரலில். இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லடி, அதுக்குள்ள கிராஸ் பண்ணிட்டேங்கிற, அப்போ ஆரம்பிக்கட்டுமா என்றவனின் குரலில் இருந்த கோபத்தை நன்கு உணர்ந்திருந்தாள் தீக்ஷிதா வர்ஷினி. ஆனால் அவன் கோபத்திற்கு அஞ்சினாலோ மன்னிப்பு கேட்டாலோ அவள் தீக்ஷிதா அல்லவே. என்ன செய்திடுவாய் என்பது போல தீர்க்கமாக அக்னியை பார்த்திருக்க, சேஞ்ச் மை ஷர்ட் என்றான் அதே அதிகார துணியில்.